தேனி அருகே போலீஸ் என கூறி வாக்கி டாக்கியுடன் வாகன சோதனையில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். சிபிசிஐடி போலீஸ் என கூறி ஆட்டோ ஓட்டுநரை மிரட்டியவர் நிஜ போலீசிடம் சிக்கியது எப்படி? தேனி அருகே உள்ள உப்புக்கோட்டை சாலையில் நேற்று முன்தினம் வாக்கி டாக்கியுடன் இருந்த நபர் ஒருவர் கேரள பதிவெண் கொண்ட ஆட்டோ ஒன்றை சோதனை செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அவ்வழியே சாதாரண உடையில் சென்ற போலீசார் கண்டு சந்தேகமடைந்து அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநரிடம் விவரம் கேட்டனர். அப்போது அவர் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த தனுஷ் என்பதும் உப்புக்கோட்டை பகுதிக்கு வந்துவிட்டு மீண்டும் ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது ஆட்டோவை நிறுத்திய சம்பந்தப்பட்ட நபர் தன்னை போலீஸ் என கூறி வாகனத்திற்கான ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்று ஆய்வு செய்ததாக கூறியுள்ளார். மேலும் சோதனை செய்த நபரிடம் போலீசார் கேட்டதற்கு தன்னை ஒரு சிபிசிஐடி போலீஸ் என்றும் மஃப்டியில் இருப்பதாக கூறி ஆட்டோவிற்கான ஆவணங்களை சரிபார்த்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அருகில் உள்ள வீரபாண்டி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கிருந்த நபரிடம் நடத்திய விசாரணையில் தேனி அள்ளிநகரம் பகுதியைச் சேர்ந்த வீனஸ் கண்ணன் என்பதும் இவர் திமுக வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி தலைவராக இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் மைக் செட் ஆபரேட்டரான இவர் தனது தொழிலுக்காக வாக்கி டாக்கி பயன்படுத்துவது வழக்கம். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த கண்ணனை கேரள பதிவெண் கொண்ட ஆட்டோ மோதுவது போல வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மது போதையில் இருந்த கண்ணன் ஆட்டோவில் வந்த நபரிடம் தன்னை போலீஸ் என கூறிக்கொண்டு வாக்கி டாக்கியுடன் வாகனத்திற்கான ஆவணங்களை பெற்று ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் கண்ணனை எச்சரிக்கை செய்து அனுப்பிய போலீசார் இதுபோல வேறு எங்கும் தன்னை போலீஸ் என கூறிக்கொண்டு வாக்கி டாக்கியுடன் வாகன சோதனையில் ஏதும் ஈடுபட்டாரா என தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.